மாட்டேன். மிகுந்த மகிழ்ச்சி உங்களை சந்திப்பது. எவ்வளவு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அளவில்லாத ஒரு இருதயத்துக்குள் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய வேண்டுதலை என் தகப்பன் கேட்கிறவர். நான் நிறைய நேரத்தில் நான் சிரமப்பட்டு போயிட்டேனோ, ஒடுங்கி போயிட்டேனோ, அதனால என் தேவன் என் ஜெபத்தை கேட்காம போயிட்டாரோ, எல்லாரையும் போல என் தகப்பன் என்னையும் அப்படி ஒதுக்கிட்டாரோ, எல்லாரும் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒதுங்கி போறத போல நான் ஆராதிக்கக்கூடிய இயேசு சாமி ஒதுங்கி போயிட்டாரோ அப்படிலாம் நினைக்கும் போது அந்த ஒரு செகண்ட்ல பாருங்க அவருடைய அன்பு வெளிப்படுது. வரமாட்டு மகனே, எப்படா உன்னை வெறுப்பேன் நான்? நீ நான் கொடுத்த ஜீவ உயிரலடா, என் சுவாச காத்து உங்ககிட்ட தான்டா கொடுத்துருக்குறேன். என்ன என்ன இந்த உலகத்துக்கு தகப்பென்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தை உங்க கையில கொடுத்துருக்குறேன். நான் போயிட்டு உன்னை மறந்துட்டேன் நீ எப்படா சொல்லுவ? நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறான். ஐயோ நான் ரொம்ப சிரமப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன பண்றான்? நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோங்க, பேசிக்கிட்டே இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ஒதுக்குறான்னு நினைக்காதீங்க. நீங்க ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. யாரும் உங்களை வெறுக்கல, நீங்களே உங்களை வெறுத்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் நமக்கு அந்த விட்டு கொடுக்கிற எண்ணம் வரமாட்டேங்குது? ஏன் சகிப்பு வரமாட்டேங்குது? இது வராதனால நம்ம தனிமைப்படுத்துறோம். தகப்ப நமக்கு எல்லாம் உறவு தானே இங்க கொடுக்குறாரு. சபையை கொடுக்குறாரு, ஊழியரை கொடுக்குறாரு, சக விசுவாசிகளை கொடுக்குறாரு, சொந்த பந்தங்களை கொடுக்குறாரு, எல்லாமே நம்ம கையில கொடுக்குறாரு. நம்ம அணுகிற விதம், அவங்கக்கிட்ட கசப்பு இருக்குதா இல்லையோ, அந்த கசப்பு அவனுக்கு என்ன பண்ண, மறந்தா மாத்திக்கிட்டு என்ன பண்ணு, சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படு. அதான் தாவீதுகாரன் சொல்லுகிறான். சங்கீதம் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே பக்தி உள்ளவர்கள் அகன்று போகிறார்கள், உண்மை உள்ள மனபுத்திரர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னங்க, உண்மை உள்ள மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், குறைவாக இருக்கிறது. அப்போ கர்த்தாவை பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், இயேசுவே சொந்த ரட்சகர் என்று சொல்லுகிறவங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு டிமிக்கு கொடுக்கணும். நிறைய பேர் பாருங்க, நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்றோங்க, பக்தி பக்தி, நான் தேவ பக்தின்னு சொல்றோம். பக்தியெல்லாம் இன்னைக்கு என்ன, அது அற்று போகிறது. உண்மையான நம்பிக்கை, உண்மையான வைராகியம், உண்மையான தகப்பனுக்கு சாதிக்கணும் என்று துடிக்கிற அந்த இருதயம் என்ன பண்ணுங்க, ஓய்ந்து போகாது. தேவனை தேடும், தேவனுக்காக முழுமையாக தன் அர்ப்பணிக்க, அவமானமோ நிந்தைகளோ அவச்சொல்களோ எதை குறித்து அது சிந்திக்காது. எண்ணங்கள் சிந்தைகள்லாம் மேலானது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 15வது வசனத்துல விதமாக சொல்லும், உத்தமமாக நடந்து நீதியிலே நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மீது சொல்லப்படக்கூடிய நிந்தைகளை பேச்சை எடுக்காமல் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ண முடியும், இந்த பரிசுத்தமான கூடாரத்துக்குள்ளே வாசம் செய்ய முடியும் சொல்றாரு. அப்ப அந்த பேச்சு, இந்த நிந்தைகள் வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், டைவர்ட் ஆகிறோம். சூழ்நிலை மாறுகிறது, இடங்கள் மாறுகிறது, காரியங்கள்லாம் மாறுது. அந்த சகிப்பு தன்மைகள் நாவில் என்ன பண்ணக்கூடாது, புறம் கூறக்கூடாது. நம்மகிட்ட இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்கா இல்லையா? புறம் கூறுகிற நாவல் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அங்க உன் தோழனுக்கு தீங்கு செய்யாத, உன் சக விசுவாசிக்கு, உங்க ஊழியருக்கு தீங்கு செய்யாத. அப்போ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு நான் பக்தி பக்தின்னு சொன்னேன் எப்படிங்க? அதனால தான் தகப்பன் சொல்லுகிறார், நிறைய பேருடைய பக்திகள் அற்று போயிட்டு, நீங்கள் நான் அந்த லிஸ்ட்ல சேராதபடி உண்மை உள்ள பக்தி உள்ளவர்களாக, நம் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவில புறங்கூறாமல் நம்ம என்ன பண்ணுங்க, உண்மையாக தகப்பனை தொழுது கொண்டு ஆராதிப்போம். தேவனுக்கு இன்னும் பிரியமான காரியத்தை செய்வதற்கான முயற்சி எடுப்போம். ஆமென்.